உலகம் தமிழை மனமொழி தாயை என்பது அன்பு மொழியை உலகின் முதன்மையான மொழியை ஒரே ஒரு ஆசை எனக்கு ஒரே ஒரு ஆசை ஒரு 20 வருஷம் முன்னாடி ஒரு நாடகம் வள்ளி நடந்த மாதிரி ஒரு நாடகம் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு யாராவது ஏற்பாடு பண்ணுங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளி திருநாடகம் எப்படி நடந்துச்சுன்னு 2 மணிக்கு ராஜபாட்டு இல்ல ராஜபாட்டு வள்ளி 1.5 மணி நேரம் திறக்க இருக்கும் நாடகம் வள்ளி 1.5 மணி நேரம் திறக்க இருக்கும் அப்படி ஒரு நாடகம் போடுங்க ஆசையா இருக்கு கண்டிப்பா ரொம்ப பரிதாபப்பட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா யாருக்கு எப்ப நாடகம் வைக்கணும் 11 மணிக்கு பப்பனாடு நீ 1 மணிக்கு முடிச்சு போட்டு வந்துட்டு எங்களை போட்டு குச்சியோட குச்சி நான் என்ன பண்றது யார் குச்சியில குத்துறேன் ஆமா வாங்க பேசுங்க குறிஞ்சிராட்டி கோமகளே ஒற்றவன் பெற்ற திருமகளே குலவர் குலமகளே வேடுவர் தலைமகளே அழகான வரவேற்பு அற்புதமான வரவேற்பு சிறப்பான வரவேற்பு இந்த மாதிரி வரவேற்பை எங்கி கேட்டதுமல்ல பார்த்ததுமல்ல வந்தார வாழ வைக்கும் தமிழ் பண்பாடு முறையிலே தரத்தோடும் தமிழ் மனத்தோடும் உயர்ந்த கருத்தோடும் நம்ம உசரித்த கருத்தார் நான் யார் எங்கிருந்து வந்திருக்கின்ற காரணம் யாது என்பது ரத்தன சுருக்கமாக 5 பேர் சூழ்நிலை காடு இந்த 5 மனிதன் நாடு முத்தி வருவதை தேடி அந்த மூலமேரத்தில் வாமத்தி வீடு அப்படி சிறப்பாக வந்திருக்கிறேன் அதே நேரத்தில் அந்தரத்தை வில்லாக்கி 5 அம்பாக்கி எனது அறுவையும் அம்பாக்கி எய்வது காலம் இல்லாமல் இக்காலமே வந்திருக்கிறேன் அதே நேரத்தில் உயர்வுகளை வையாதே வைரமைத்தல் வையாதே வெய்யாவணிகள் செய்யாதே கல்லை பெறும் செய்யாதே என்பதையும் பஞ்சாபன் சொல்லி வந்திருப்பார் ஆகவே வந்திருக்கின்ற காரணத்தை ரொம்ப நேரமாக ரத்தின சுருக்கமாக சொல்லுகின்றேன் கேளமா ஏழாவது மேலே இழந்தே படுத்திருக்கு இழந்தே படுத்திருக்கு இழந்து படுத்திருக்கு அம்மா நாயர் அம்மா மேல கேக்குறேன் அம்மா ஏறிங்க அம்மா மேல நானும் தவறா பேச மாட்டேன் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு மரத்துல காய் பறிக்கணும்னா அம்மா மேல தோல் பட்டல ஏறிதான் காய் பறிக்கணும் நானும் தவறா பேச மாட்டேன் அதுக்கு இந்த இடத்துல நீங்க சின்ன பிள்ளையும் இல்ல நானும் உங்க தூக்கி தோல் பட்டல உட்காந்து காய் பறிக்கிற அளவு இங்க இடமும் இல்ல அதுக்குதான் சொன்னேன் இல்ல நான் நீங்க சொன்னது ஒரு விளக்கு உண்மையான விளக்கங்க ஆனா ஏரிகளுக்கு கூடான என்ன பேர் வச்சிருக்காங்க கங்கை யமுனை கோதாவரி நர்மதா உண்டு பேர் உண்டு அது நதிகள் ஆக இப்படி எல்லாமே இருந்தாலும் நாட்டை கூட தாய்நாடுன்னு சொல்றோம் தந்தை நாடுன்னு சொன்னது ஒருத்தர் மட்டுங்க ஆக எல்லாம் கூட ரத்தன சுருக்கமாக சொல்லுங்க கேளம்மா நான் ஒன்று தேடி வந்தேன் அகம்மா ஏனும் செய்யம்மா சூரியன் எப்போது தோன்றியதோ அப்போது சூரியன் சந்திரம் உண்டு ஆன்மா எப்போது உண்டு அப்போது ஆன்மா என்ற உண்டு உண்மை ஒன்று உண்டானால் கூடவே பொய் என்ற ஒன்று ஆகவே மாநிலத்தில் உண்டு என்பதோட கருத்து தத்துவமா சொல்ல பார்க்கலாம் நான் வந்துட்டு சூரியன் தோன்றுன்னு சொல்லி சூரியன் எங்க தோன்றுறாரு அவர் ஒரே இடத்துல நிக்கிறார் பூமாதிரியா சுத்தி வர்றாரு இதுலயே தெரிஞ்சு வச்சுல அதாவது சூரியன் தோன்றாரு மறைகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா சூரியன் தோன்றது கிடையாது மறைகிறது அவரை தோன்ற வைப்பதும் மறைய வைப்பதும்
பூமாதேவியோட வேலை. ஆமா, கண்ணுக்கு தெரிந்த கடவுள் யாருன்னா சூரியனும் சந்திரனும், அடுத்து தாயும் சகப்பனும். அதனாலதான் சரி, ஒரு சில விஷயம் உள்ள ஆராய்ந்து போனோம்னா அதோட உண்மை என்ன தெரிஞ்சிடும். இப்ப நீங்க சொன்னீங்க சூரியன் தோன்றது எப்படியா, எங்க அவர் தோன்றாரு, அவர் வெளியே கொண்டு வரது மறைக்க வைக்கிறது பூமாதேவி அம்மா வேலைதான். பூமி சோழம் பொழுது மாறுபடுகிறது. அதான உண்மை. உத்தராயணமா தட்சிணாயணம் சொல்லி அதான உண்மை. நம்ம என்ன சொல்றோம், சூரியன் உதிக்காரு மறைவாருன்னு சொல்றோம்ல. அப்ப ஒரு பொய் வந்து எவ்வளவு ஊர்ஜிதமாயிடுச்சு. ஆமா, பொய் சொன்னாலும் பொறுத்து சொல்லணும். பொய் தாங்க ஊர்ஜிதமாகும். பொய் சொன்னாலும் பொறுத்து சொல்லணும். ஆமா, பொறுத்ததுக்கு எதுக்கு பொய் சொல்லணும், போய் பொறுத்துற மாதிரி சொல்லிக்கிட்டு பொய் சொல்ல மாதிரி போதல கூடாது. நீங்க பொய் சொல்லிட்டீங்க, மானுங்க தான் கேட்டேன். சரி, முடிக்க சொல்லிட்டாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டை மட்டும் மாறிட்டு பாட்டே பாட மாட்டேன். மாடு வந்துச்சான், அதனால ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு குட்டி கதை. ஏன்னா அந்த கதை எனக்கு இல்ல, நிக்கும் அத்தனை சகோதரர்களுக்கும் இந்த கதை, நிக்கும் சகோதரர்களுக்கும் இந்த கதை, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பேத்திகளுக்காக, உங்க மகளுக்காக கதை. பொதுவான விஷயம். இதை மட்டும் கேட்டுக்கங்க, முடிச்சலாம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு. சிங்கம் ராஜா. பசி. அந்த சிங்கம் இருக்க பக்கம் எந்த மிருகமும் போகாது. முக்கியமா நரி போகவே போகாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வருமுன் காப்போம், வரும்போது காப்போம், வந்த பின்பு காப்போம். ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி காப்பவர்கள் அதி புத்திசாலிகள், பிரச்சனை வரும்போது தப்பிச்சுக்கிறதே சாமர்த்தியசாலி. அந்த வேலை பார்த்துக்கலாங்கிற ஏமாளி. நான் சொல்லாம பெரிய விஷயம் வச்சாங்க. அது மாதிரி இந்த நரி வந்து எப்பயுமே அந்த சிங்கம் போதும் போகாது, ஏன்னா அது பிடிச்சி தின்னு விடுமுட்டே. ஒரு நாள் தெரியாம போயிடுச்சு, சிங்கம் வந்திருக்காங்க. சிங்கம் பயங்கரமான பசி, நரி போயிடுச்சு. நரிய பிடிச்சிருச்சு சிங்கம், திங்க போது தப்பிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது இன்னைக்கு இதுதான் நிலைமை, நம்ம நிலைமை, தப்பிக்கணும். அப்ப நரி என்ன பண்ணிடுச்சு, என்ன பண்ணுது சிங்கத்திட்ட, ராஜா ராஜா சிங்க ராஜா எவ்வளவு அழகா இருக்கீங்க, எவ்வளவு பராக்கிரமசாலி, போய் என்னை போய் அடிச்சு சாப்பிடலாமா, நானே 3 எலும்பு உட்காக்கிற சதையும் இருக்கேன், என்னை அடிச்சாதான் உன் வேற வீரத்துக்குலாம் பெருமை இல்லையான்னு சொல்ல. இந்த சவலாலாம் என்கிட்ட பேசாத, எனக்கு பசிக்குது, நீ தான் பசிக்கிறீங்கன்னு சொல்ல. ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்துக்கோங்க, நல்லா இழிச்ச வாங்கிக்க, கொளுத்த மிருகம் இருக்குவான், புடிச்சுட்டு வந்து சரிங்களா? நேரடியா பேசிட்டு போய் நாளைக்கு போய் ஜால பேசிக்கிட்டேன். புடிச்சு கொண்டு வந்து சிங்கத்துல கேக்குது. நரி பார்த்துச்சு, சிங்கம் நம்பலாமான்னுச்சான். விட்டா போது ஓடுது நரி. பார்த்தா தூரத்துல ஒரு கழுதை மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. நரி இங்க இருந்து போச்சான். நரியாரே, கழுதையாரே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பேசும் விதம், அதாவது நம்ம பேசுற விதத்துல எதிராளி மயங்கிடுவான். சொல்லுது, உனக்கு விஷயம் தெரியுமா நரி? கழுதை சொல்லி, என்ன? ஒண்ணு இல்ல, நம்ம சிங்கராஜாவுக்கு இந்த காடு பிடிக்கலையா, இந்த பதவியும் பிடிக்கலையா, அதனால அது என்ன பண்ணுது, இந்த தலைவர் பதவி இருக்குல்ல, காட்டுக்கு ராஜா பதவி, அதை வந்து உங்ககிட்ட கொடுக்க போதா, உன்னை கூட்டிட்டு வர சொல்ல. இந்த காலத்துல யாராவது தலைவர் பதவி கொடுப்பாங்களா? பாத்துச்சா கழுதைக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்னு, கழுதை அந்த பதவியை நீ வாங்கிக்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிதான் கழுதை தப்பிச்சிருக்கான். கழுதைக்கு கொஞ்சம் விட்டு ஆசை, சரி நம்மளும் கொஞ்சம் நாளைக்கு தலைவராக எடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு என்ன பண்ணுச்சு, சிங்கம் நரி பின்னாடியே வர. சிங்கம் உட்காந்துருக்கு, பார்த்தா கழுதை கொள்ளு கொள்ளுன்னு இருக்குது. பார்த்துச்சா ஒரே புடி, இது ஒரு அவசரம் கொடுக்க, காது மட்டும் சிக்கிடுச்சு. யாரு கையில? சிங்கம் கையில. காது பிஞ்சு ரத்தம் ஓடி பிடிச்சு கழுத. பார்த்துச்சான், ஐயோ நம்ம கொள்ளல கொண்டு போறேன். திருப்பி நரி பின்னாடியே போகுது. ஐயோ இது தப்பிச்சு நம்மளை கொண்டு வேண்டிய என்ன பண்ணிருக்கு, இல்ல என்னை கொள்ளதானே கூட்டிட்டு போனேன், பாரு என் காதெல்லாம் பிச்சுச்சுல. அறிவியட்ட கழுத, நான் சொல்றத கேளு, அது உன்னை கொள்றதுக்காக காதை பிக்கல, அந்த ராஜா பதவியை தலையில வைக்கும் போது உன் காது தட்டி கீழே விழுந்துரும்ல, அதுக்காக தான் காதை பிச்சுச்சுன்னு சொன்னா. மறுபடியும் கழுத நம்பலாமா? மறுபடியும் கழுத நம்பிடுச்சு. இந்த சிங்கம் சும்மா விடுமா? 2ஆவது ஒரே குரலை பிடிச்சு கொண்டு பிடிச்சு பார்த்துச்சான். நிறைய பிடிச்சா, நரி இங்க வா, இந்த குடல் தனியா, ஈரல் தனியா, எலும்பு தனியா, மூளை தனியா பிரிச்சு வை, நான் போய் என் பொண்டாட்டி கொண்டு போயிடுச்சு. இந்த நரி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கு. பார்த்தா மூளை குவியலா இருக்கு, தூக்கி லவகர் இழுத்துன்னு பிடிச்சு. சிங்கம் எங்க வந்திருக்கு, என்ன எல்லாமே இருக்கு, மூளையை காணா, நரி இங்க. அப்பதான் நரி சொல்லிச்சா, சிங்கராஜா சிங்கராஜா, இந்த கதைக்கு மட்டும் மூளை இருந்தா நம்மள்ட்ட வந்து சிக்குமா அப்படின்னு சொல்ல. இது உங்களை சிரிக்க வைப்பதற்காக சொல்லப்படும் கதை. இன்று நாட்டிலே காமத்தோடு இருக்கும் சிங்கங்கள் ஏராளம். அத்தனை பேர் கவனிச்சுக்கோங்க, நாட்டிலே காம பசியோடு சிங்கங்கள் ஏராளம். அவர்களிடம் உங்கள் குழந்தைகளை, உங்கள் பொண்டாட்டியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், பேத்தியா இருக்கட்டும், வேற என்ன இருக்கட்டும், அழைத்து செல்லும் நரிகள் அதை விட ஏராளம். தந்திரமாக பேசி, சரிங்களா? போன் வாங்கி தரவா, சாப்பிடுவையா, ட்ரெஸ் வாங்கி தரவான்னு சொல்லி தந்திரமாக அழைத்து செல்லும் நரிகள் ஏராளம்.
பிள்ளைங்க சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்ன பின்னதான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது வேலைக்கு போற பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்க பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, காலேஜ் போற பிள்ளையா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு போற 3 வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, பத்திரமா பாத்துக்கோங்க. சிங்கங்கள் ஏராளம் நாட்டிலே, அதை விட நரிகள் அதை விட ஏராளம். சுதாரிச்சுக்கங்க தங்கங்களா. ஒரு பாட்டை பண்ணிட்டு போயிக்கலாம். முடி வந்த முந்தன்மான ஒளிச்சு வைக்கும் என்ன தேடி வந்த மாணி லட்சணத்தை கூறுங்கள் பார்க்கலாம். மாணி பெருமை கேட்ட காலத்தால் சொல்லுகின்ற இருக்கலாம். மானெல்லாம் வந்துச்சா? ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைய செய்வோம். ஆக இருந்தாலும் கூட மாணி பெருமை கேட்ட காலத்தால் சொல்லுகின்ற செய்யணும். ஆமா, இருக்கிற நேரத்தை பார்த்தா 1/2 மணி நேரமா கிடச்சி. ஒரு சில புண்ணியம் சுத்தம் அதுவும் கிடைக்காது.
பாலையில நைத்தால் உன்னையவே தெரிவது. என்னது தெரியும் நீங்க? ஆமா. ஏன் விழி அழகில் சிறு தூரணம் விளையாடோ பந்தாட்டு அதிகமாயிடுச்சா? உன் வேகத்துக்கு பாட முடியுமா? உன் வேகத்துக்கு வந்த பாட்டை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பெரிய பாடை ஏப்பா என்ன எங்க அண்ணி புதுடு காணமா? சரி ஆமா ஏப்பா எல்லாம் நல்ல நானும் நானும் பார்க்கணும், எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன்னா அக்கா மதுரை பக்கம் போயிட்டே கேட்டீங்க, ஒரு நாள் நட வந்தாதான் வீடு. அதனால எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்தும் சொல்ல முடியாது, முடிஞ்சிச்சு. தீபாவளி வாழ்த்து முடிஞ்சிச்சு. வரப்போறதான் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஏன்னா நல்லபடியா இருக்க. முருகப்பெருமான் அருளால் அனைவரும் நிலமோடு நோய் நொடி இல்லாமல் மனைவள பெருகி மனிதநேயம் பெருகி உள்ள ஊழியர சந்தோஷமா இருக்கணும். விவசாயம் பெறணும், விவசாயிகள் நிலை வளர வேண்டும். பாதயாத்திரை போறவங்க பத்திரமா போங்க, ரோட்டு ஓரமா போங்க. நீங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காதீங்க. வண்டி ஓட்டுறவங்க சரி கிடையாது, அவ்வளவுதான். நம்ம நீங்க சரியா தான் போயிட்டு இருக்கீங்க. அதனால பாதயாத்திரை போங்க, பத்திரமா போங்க. மாடு குடிக்கிறவங்க பத்திரமா பார்த்து குடிக்க சாமியெல்லாம். ஆமா வீரத்தெல்லாம் படைக்கிறது காமிச்சுக்கிட்டீங்க. முருகப்பெருமான வணங்குவோமா? முருகா முருகா முருகனுக்கு ஒரு நாள் திருநாள், என் முதல்வனின் வைபவ பெருநாள்.
வேலனாகவும் விருத்தனாகவும் வந்ததனாலே எமது திருவிழா இதுவும் உண்டு. காட்டில் வந்திருக்கும் அருமை மச்சான் குமரவேல் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மலர் மாலை அணிவித்து பெருமைப்பட்டு இங்கே வள்ளியாக காட்டில் வந்திருக்கும் அருமை சகோதரி சாந்திஸ்ரீ அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ரொம்ப நன்றி. இங்கே மிகச்சிறந்த முறையில் மிகச்சிறந்த முறையில் ஒளிபெருக்கி தெய்வானை ஆடியோஸ் அதில் பணிபுரியும் நண்பர்களுக்கும் மற்றும் அதன் உரிமையாளர்களுக்கு அற்புதமான ஒளிபெருக்கினா சூப்பர் அருமை ரொம்ப சந்தோஷமா சாமி அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். அனைவரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும். பிள்ளை வீட்டுலாம் சந்தோஷமா இருக்கணும். விவசாயம் பெருக்கணும். கிராமத்து மக்கள் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நாடகம் பார்த்தவங்க நாடகம் பார்க்க வந்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அனைவரும் வள்ளி தெய்வான் என்று வழங்க வேண்டும். சிறந்த ஒளிபெருக்கி சிறப்போடு இருக்க வேண்டும். பேரும் புகழோடு தாரத்தில் எல்லாம் தளத்தில் வருகின்ற அவ்வளவுதானே இன்று முதல் வள்ளி தெய்வான சுப்பிரமணியாக உமக்கே நிறுவனத்தில் அத்தோடு நாடகம் காண வந்திருக்கும் நாடகம் காணாதவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் செல்வ செழிப்போடு வாழ இன்புற்று வாழ எமது வாழ்த்துக்கள் உண்டு. நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் செழிக்க வேண்டும் எனக்கு வாழ வேண்டும் அத்தி பெருக வேண்டும் காண பொங்க வேண்டும் அத்தி பெருக வேண்டும் காண பொங்க வேண்டும் பெருக வேண்டும் எனக்கு வாழ வேண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் தெய்வானை ஒளிபரப்பி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்புறங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளருமாகிய அன்போடு சுப தங்கராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடிய முறை நாடகத்தினை பிடிஏ கவர் செய்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் ஆபரேட்டர் அன்பு தம்பி கலைமூர்த்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிரியாமல் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.